Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் அப்துல். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நாம் வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸஸ் ப்ளஸ் எஃபிஷியன்சி ப்ளஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன் ப்ளஸ் பவர் ஃப்ளோ. ஓகேங்களா, இதெல்லாமே சின்ன சின்ன டாபிக், அதனால் வந்து சொல்கிறேன். இதில் இருக்கிற பேசிக்கான விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இந்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போதாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போதுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம நடத்துகிறது தான் வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ஜாயின் மெம்பர் கோர்ஸோடைய மெயினான மோட்டோவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராஸ் கோர்ஸ், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளோ. என்னடா அங்கே போட்டு ஃபஸ்ட்டு பவர் ஃப்ளோ நடத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா, பவர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பேசிக்ஸ், இது ஃபஸ்ட்டே நான் நடத்திருக்கணும். பவர் ஃப்ளோ இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஓகேவா. பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மட்டும் தான் அதில் இருக்கும். இப்போது டிசி மோட்டார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம், டிசி மோட்டாருடைய பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மோட்டார் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், என்ன எலக்ட்ரிக்கல் இன்புட் மெக்கானிக்கல் அவுட்புட். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்புட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் அவுட்புட் ரைட். ஸோ இப்போ டிசி மோட்டரோடைய பவர் ஃப்ளோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் பவர் கொடுக்குறோம், எலக்ட்ரிக்கல் இன்புட். ஓகே, ஸோ இன்புட் பவர் நம்ம வந்து கொடுக்கும்போது எதுக்கு போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். ரைட்டா, மோட்டாரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யும், பேக் இஎம்எஃப் டெவலப் ஆகும். ஓகேவா, ஸோ பவர் டெவலப் ஆகும் எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்தோம் அப்படின்னா. ரைட், இப்போது இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் அல்லது சாஃப்ட் பவர். ஓகேவா, ரைட். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடக்குமா, எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்துருக்கோம், நமக்கு மெக்கானிக்கல் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்துருக்கோம், மெக்கானிக்கல் அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், டெர்மினல் வோல்டேஜ் இன்டு ஐஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர். இதுக்கு இடையில என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸஸ். இந்த உலகத்தில் லாஸஸ் எல்லாமே ஏதாவது இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ ப்ரஷ் பற்றி நான் நடத்துகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் லாஸ் நடக்கும். என்ன நடக்கும், ப்ரஷ் லாஸ். ஓகே, ஸோ ப்ரஷ் லாஸ் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸும் நடக்கும். என்ன நடக்கும், CU லாஸ். ஓகே, அதுக்கப்புறமா பவர் டெவலப் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் நடக்கும். லாஸஸ் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துகிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லாஸஸ். அது என்ன மெக்கானிக்கல் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெக்கானிக்கல் லாஸ் ரொட்டேஷன் ஆகுதுல, மெக்கானிக்கல் லாஸ் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே லாஸ், blah நிறைய லாஸஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரே லாஸ் இதுதான் ஆக்சுவலான ஒரு பவர் ஃப்ளோ. ஓகேவா, இது ரெண்டுமே சேர்ந்தது என்ன, கோர் லாஸ், மெக்கானிக்கல் லாஸ் ரெண்டுமே சேர்ந்தது என்ன, ரொட்டேஷனல் லாஸ். புரிஞ்சுதா, ரொட்டேஷனுக்காக நம்ம கொடுக்குற பவர் தான் அவன் என்ன, எலக்ட்ரிக்கல் பவர், ரொட்டேஷனல் லாஸ். ரொட்டேஷன் ஆகும்போது லாஸ் ஆகும்ல, புரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்குறோம். ஸோ ப்ரஷ் லாஸு, காப்பர் லாஸ் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பவர் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறமா ரொட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன்லேயும் சில லாஸஸ் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், அவுட்புட் பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அவுட்புட் பவர் மெக்கானிக்கல் ஸ்டார்ட் பவராக கிடைக்குது. இதுதான் என்ன அப்படின்னா டிசி மோட்டாருடைய பவர் ஃப்ளோ. ஓகேவா, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது என்ன அப்படின்னா டிசி ஜென்ரேட்டருடைய பவர் ஃப்ளோ. மோட்டாரை பார்த்தாச்சா, இப்போ அப்படி ஜென்ரேட்டர் பார்க்கலாம். டிசி ஜென்ரேட்டருடைய பவர் ஃப்ளோ. இந்த கிளாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். நான் 2 பார்ட்டாக நடத்தாமல் தான் இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமான தியரிஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ப்ராப்ளம்ஸும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குங்கிறதுனால டிசி ஜென்ரேட்டருடைய பவர் இது பார்த்தோன்னா என்ன, மெக்கானிக்கல் இன்புட் எலக்ட்ரிக்கல் அவுட்புட். என்ன,
எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ஓகேவா. ஸோ சேம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பவர் கொடுப்போம் இன்புட்டை. ஏன் என்ன மெக்கானிக்கல் இன்புட். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும், அப்படியே போகும், பவர் டெவலப் ஆகும், அதுக்கப்புறமா அப்படியே போகும், என்ன கிடைக்கும், அவுட்புட் பவர் VTIL டெர்மினல் வோல்டேஜ் இன்டு லோட் கரண்ட். ஓகேவா, ரைட். இதுக்கு இடையில் என்னென்ன நடந்திருக்கும், சேம் கான்செப்ட் ஸ்ட்ரே லாஸ், அதை அப்படியே மாற்றி போடுறோம், ஸ்ட்ரே லாஸ் நடந்திருக்கும். அப்புறம் வந்து ரொட்டேஷனல் லாஸ், அதானே ரொட்டேஷனல் லாஸ். என்னென்ன ரொட்டேஷனல் லாஸ்லாம் இருக்குது, என்னென்ன லாஸ்லாம் இருக்குது, மெக்கானிக்கல் லாஸ் இருக்குது, கோர் லாஸ் இருக்குது, ரைட். ஸோ மெக்கானிக்கலாக மெக் லாஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா, மெக்கானிக்கல் லாஸ் அப்புறம் கோர் லாஸ் ரெண்டுமே என்ன, ரொட்டேஷனல் லாஸ். லாஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ ரொட்டேஷனல் லாஸ். ஓகே, ஸோ அடுத்து என்ன, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ். கொஞ்சம் பிரஷ்ல லாஸ் நடக்கும், பிரஷ் ட்ராப் லாஸ். ஓகே, பிரஷ் லாஸ்னாலும் சரி பிரஷ் ட்ராப் லாஸ்னாலும் ஓகே தான். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இந்த டயக்ராம் வந்து என்ன செய்யும், இது வந்து இவ்வளோ தான் பவர் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ இந்த பவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஸுங்கிறீங்களே, என்ன இது லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக வந்து இப்போது டிசி மிஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நான் என்ன செஞ்சிடறேன்னா நடத்திடுறேன். இப்போ லாஸஸ் இன் டிசி மிஷின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸஸ். ஸோ செகண்ட் டாபிக் லாஸஸ். என்னென்ன லாஸ்லாம் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கலாம். என்னென்ன லாஸ்லாம் இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு லாஸ். என்ன லாஸ், கோர் லாஸ். ஓகே, இந்த கோர் லாஸ் அப்படின்னு வந்தாலே நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன, ஃபஸ்ட்டு எட்டி கரண்ட் லாஸ். வேறு என்ன, ஹிஸ்டரிசிஸ் லாஸ். இதெல்லாம் காமனான விஷயம்னால நம்ம முதல்ல பார்க்குறோம். ஓகே, அப்புறம் என்ன, கோர் லாஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, காப்பர் லாஸ். கோர் லாஸ், காப்பர் லாஸ் இது ரெண்டாக போடலாம். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ், இது ஆர்மேச்சர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங் இருக்குல்ல. ஸோ ஆர்மேச்சர் காப்பர் லாஸ், ஃபீல்டு காப்பர் லாஸ். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ், ஃபீல்டு காப்பர் லாஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம டினோட் பண்ணலாம், IA²RA. அதே மாதிரி இதை எப்படி சொல்லலாம், IF²RA. ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸில் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மெக்கானிக்கல் லாஸஸ் நடக்கும். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லாஸஸ் நடக்கும். மெக்கானிக்கல் லாஸ், இந்த மெக்கானிக்கல் லாஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக பிரிக்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடிய லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ். அப்புறமா இதை வந்து விண்டேஜ் லாஸ். இது ஸ்பெல்லிங் தெளிவாக எழுதுறேன், விண்டேஜ் லாஸ். தெளிவாக எழுதிட்டா நல்லது. ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாக பிரிக்கலாம். பிரஷ் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் என்ன, பிரஷ் ட்ராப் லாஸ் அல்லது பிரஷ் லாஸ் பார்த்தோம்ல. இந்த பிரஷ் லாஸ் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரே லாஸ். ஓகேவா, ஸ்ட்ரே லாஸ். இந்த பிரஷ் லாஸும் சரி ஸ்ட்ரே லாஸும் சரி ரெண்டும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் இந்த கோர் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸ் ரெண்டுமே என்ன, ரொட்டேஷனல் லாஸ். இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ரொட்டேஷனல் லாஸ், இதுவும் சேர்ந்து தான் என்ன, ரொட்டேஷனல் லாஸ். இந்த ரெண்டையுமே என்ன சொல்லுவாங்க, ரொட்டேஷனல் லாஸ். ஓகே, ஸோ ரொட்டேஷனல் லாஸ். ஸோ லாஸஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா, ஸோ இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும் உங்களால் என்ன செய்ய முடியும், நிறைய விஷயங்களை பற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நிறைய தியரி பேஸ்டான விஷயங்களை பற்றி உங்களால் வந்து என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி.
எஃபிஷியன்சி என்ன? எஃபிஷியன்சினா சிம்பிள், என்ன? அவுட்புட் டிவைடட் பை இன்புட், அவ்வளோதான் எஃபிஷியன்சி. அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அது என்ன இன்புட் பவர்? இன்புட் பவர்னால் ஒன்றுமே கிடையாது, இன்டு 100. ஓகேவா? இன்புட் பவர் அப்படின்னா என்ன? இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் ப்ளஸ் லாசஸ், அவுட்புட் பவர் ப்ளஸ் லாசஸ். ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு சில தியரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ரீச் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ், அல்லது கோர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸ்னாலும் சரி, காப்பர் லாஸும் சரி. காப்பர் லாஸ்னால் என்ன? கான்ஸ்டன்ட் லாஸ். இந்த கோர் லாஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? வேரியபிள் லாஸ்ன்னு சொல்லலாம். என்ன லாஸ் சொல்லலாம்? வேரியபிள் லாஸ். வேரியபிள் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நம்ம என்ன செய்யலாம்? ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகேவா? அதே பார்த்து முடிச்சிடலாம். 4th வோல்டேஜ் ரெகுலேஷனா, வோல்டேஜ் ரெகுலேஷன் பேஸ்டான சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோடு வோல்டேஜ் 100, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதான் என்ன? வோல்டேஜ் ட்ராப். போங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்று பார்க்க வேண்டாம். நோ லோடு மைனஸ் ஃபுல் லோடு டிவைட் பை ஃபுல் லோடு 100. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரி பேஸ்டான விஷயம். இதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த கோர் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ் இது பேஸ்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாபிக் தான். ஓகேவா? இது போக நம்ம அந்த தியரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஃபிஷியன்சியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டாரில் வந்துட்டு எனி டைப் ஆஃப் மோட்டார் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேக் இஎம்எஃப் டிவைடட் பை டெர்மினல் வோல்டேஜ், இப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இது ஒரு தியரி பேஸ்டான இம்பார்ட்டண்டான விஷயம். இது பேஸ்டாக கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுமாறக்கூடாது. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி என்ன செய்யலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரைட், இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரியான சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நான் அதை ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் டெரிவேஷன்லாம் இருக்குது. பட் டெரிவேஷன் நான் நிறைய சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா தியரி பேஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் எழுதி போடுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இல்லாதது. ஓகேவா? ஸோ யூபிபிசிஎல்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், யூபிபிசிஎல் 2016. ஓகேங்களா? இது ஏஇ எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. மோட்டார் ஆப்ரேட்டிங் அட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மோட்டார் ஆப்ரேட்டிங் at maximum power output, maximum power output. சில விஷயங்களை ரொம்ப ஆராய தேவை கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். as an efficiency என்ன வரும்? 50%. இங்கே போட வேண்டாம், வெயிட். என்ன வரும்? 50%. எஃபிஷியன்சி என்ன? 50%. இதுக்கான ரீசன் வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம பின்னாடி வந்து நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் நான் டீட்டெயிலாக நடத்தும் போது பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது? ஓகே, பிடிசியூஎல் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பிடிசியூஎல் இது வந்து விடுபட்ட ப்ராப்ளம் இது. ஓகேங்களா? தியரி பேஸ்டான விஷயங்கள். மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கோங்க. லாஸஸ் அக்கரிங், என்ன லாஸஸ் அக்கரிங், ஏன்னா நான் தியரி பேஸ்டு பேஸாக நடத்தலை, ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நடத்துகிறேன். ஸோ இன் டிசி மெஷின்ஸ் அண்டர் no load operations are என்ன operations are constant loss அல்லது
காப்பர் லாஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான தியரி பேஸ்டான விஷயம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் பற்றி பார்க்கலாம். இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து தான் ஆகணும். ஓகே, இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து ஒரு டைமாக இருந்தாலும் இதை நான் அப்லோட் பண்ணுறது இன்னும் டைமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணுறது கூட டைம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிரதர் மேரேஜ் வர நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேரேஜுக்கான ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிச்சு தான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? யாரும் போட்டு கொடுத்துறாதீங்க. ரைட், தி EB/V ரேஷியோ ஆஃப் ஏ DC மோட்டார் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் இட்ஸ் எஃபிஷியன்சி ஆர் ஸ்பீட் ரெகுலேஷன், ஸ்டார்டிங் டார்க், ரன்னிங் டார்க். என்ன ஆப்ஷன் ஏ? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா RRBயில் வந்து கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிளாஸில் வந்து தியரி பற்றி நம்ம பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த சம்மில் பார்க்கலாம். சேம் கொஸ்டின் AP டிரான்ஸ்கோலையும் கேட்டிருக்காங்க, PPSC எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் EB/V ரேஷியோ ஆஃப் DC மோட்டார் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் இட்ஸ் என்ன? எஃபிஷியன்சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியுது நம்மளால், தியரி பேஸ்டான கொஸ்டின்ஸ். அப்புறம் இது இருக்கட்டும். The generator efficiency of a shunt generator will be maximum when its variable loss is equal to என்ன loss? maximum efficiency ரீச் பண்ணணும் அப்படின்னா மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர், மெஷின் காமனா மெஷின் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவல் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு கோர் லாஸ். என்ன? கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி வேரியபிள் லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கான்ஸ்டன்ட் லாஸ். ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் லாஸும் கொடுத்து காப்பர் லாஸும் கொடுத்தாங்கன்னா என்ன? காப்பர் லாஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து கேட் எக்ஸாமாக இருக்குது அப்படின்னா, இது கேட் சப்போஸ் இந்த எக்ஸாம் வந்து இது வந்து கேட் 2022 கேட்கப்பட்ட ஒரு 1 மார்க் லெவல் கொஸ்டினாக இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்து கான்ஸ்டன்ட் லாஸ் இருக்குது, ஆப்ஷன் பியில் வந்து ஸ்ட்ரெய்லோட் லாஸ் இல்லை. என்ன தெரியுமா இருக்குது? அதுக்கு பதிலாக காப்பர் லாஸ்ன்னு இருக்குது. இதை அடிச்சுட்டு காப்பர் லாஸ்ன்னு அவங்க கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சார் சொல்லிட்டாரு, நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, கான்ஸ்டன்ட் லாஸ் போட்டுட்டு போயிடலான்ட்டு கிடையாது. ஆப்ஷன் ஏயும் கரெக்டு, ஆப்ஷன் ஏயை நீங்கள் பிக் பண்ணணும், ஆப்ஷன் பியையும் இங்கே பிக் பண்ணணும். ஏன்னா கேட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டினும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட், தியரி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அதில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போட்டு நான் இப்போதைக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்த இதை பற்றி பார்க்கலாம். இல்லை ஓகே, இப்போது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறமா இதே இதுதான் ஸ்லைடில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் 1, இந்த கொஸ்டின் 2, 3, 4. ஓகேங்களா? ஸோ 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம என்ன செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா போகிறேன். அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ காய்ஸ் ப்ளீஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லை ஓல் நோட்டிஃபிகேஷன் வருமானு தெரியாது. ஸோ என்ன வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்.